ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தளபதி விஜய் வந்து 3வது கட்ட விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்திற்கு டெல்லிக்கு தனி விமானம் மூலம் போயிருந்தாரு. சரி, ஓகே, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்று மார்ச் 15 டெல்லி நடந்து வரும் சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ தலைமையகத்திற்கு வருகை தந்து அதிகாரிகள் முன்னிலையில் ஆஜரானார் நம்ம தளபதி விஜய். இது அவரிடம் நடத்தப்படும் 3வது கட்ட விசாரணையாகும். இதற்கு முன்னதாக ஜனவரி 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் விசாரணை நடத்தப்பட்டது. இன்று விஜயுடன் அவரது டிரைவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த பேரணியில் விஜயின் கேரவன் வாகனம் கூட்டத்திற்குள் புகுந்த விதம் மற்றும் அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்களை உறுதிப்படுத்த அவரது டிரைவருக்கும் விஜய்க்கும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக விஜய் வருகைக்கு இடையே இருந்த 7 மணி நேரம் தாமதம் மற்றும் கட்சி எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. ஓகேப்பா, அதெல்லாம் விடுப்பா, இன்னைக்கு என்னதான் ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் சிரித்த முகத்துடன் வெளியே வந்தார். தனது காரின் சன்ரூஃபில் நின்றபடி சிபிஐ அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தார். அப்போது சிரித்த முகத்துடன் தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி வெளியே வந்தார். அப்போது அங்கே கூடியிருந்த தொண்டர்கள் டிவிகே டிவிகே என்று முழக்கம் எழுப்பினர் மற்றும் விஜய் மீது மலர்களை தூவி தாவேகா தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். இன்னைக்கு விஜய் டெல்லிக்கு போனதிலிருந்து, அவங்க சிபிஐ ஆஜராகி அவங்க இன்வெஸ்டிகேஷன் போனதிலிருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. எந்த பக்கம் போனாலும் இன்னைக்கு என்னாச்சு, சிபிஐ கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம தளபதி எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னதிலிருந்து அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. எந்த பக்கம் போனாலும் அவர்கிட்ட எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையுமே அவர் ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.